ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கான 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கொஷின் பேப்பரோட லிங்க் வந்து பிடிஎஃப்பில் நான் தந்திருக்கேன், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிடிஎஃப் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் இதுலேயும் பின் பண்ணியிருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சினோனிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எஸ்கோர்ட்டுக்கு சினோனிம்ஸ் என்னது? கிராங்கி, கிரம்பிள்டு. ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ரேரு, அசெண்டிங், ஆன்டிக். நெக்ஸ்ட்டு ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் டீருக்கு டீர் தான். ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. எஃப்ஐஆர்னா என்னது? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வெர்ப் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் வேர்ட், தென் ப்ரீபோசிஷன்ஸ், தென் வேர்ப். இந்த 14 1 மார்க்குக்கு நீங்கள் 14ம் ஸ்கோர் பண்ணணுன்னா நம்ம சேனலில் டெய்லியும் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு டேட் 10th இருக்கும். டேட் 10th வந்து நான் டெய்லி 1 மார்க் வந்து 10 கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து டேட் 10th. நீங்கள் வந்து தெரியலனா சேனலுக்கு போய் வீடியோஸை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 ப்ரோஸில் வந்து ஹூ இஸ் தாரணி, ஆஃப்டர் whom was a sailboat named, why is technology important according to David, what was the daily routine of Samuel, what was Frank sorry for. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4 கொஷின்ஸில் எனி 3 நீங்கள் அட்டன் பண்ணுற மாரி இருக்குது. பொய்ட்டியை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் எனி 3 நீங்கள் அட்டன் பண்ணணும். நீங்கள் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இங்கே இந்த ரைமிங் வேர்ட்ஸ் என்ன, எப்படி அது நடந்துச்சு அப்படி தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்மிங் டு த கிராமர் பார்ட், இட் இஸ் த டஃபஸ்ட். நிறைய பேருக்கு இதில் தான் மார்க் வந்து ஒரு ரெடியூஸ் ஆகும். கிராமரில் எப்படி ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுனா, கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன்ட்டு அதர்வைஸ். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் வார்த்தை சொல்லியிருக்காங்க. சென்டென்ஸ் ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ஆர்டரு. நெக்ஸ்ட் வந்து பங்க்சுவேட். இது 5த்தில் நீங்கள் எனி 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். இதே கொஷின் வர வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாகவும் வரும். நெக்ஸ்ட்டு ரோட் மேப்பு. ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்க் யூ டு direct him to nearby State Bank of India. Write 3 instructions by way of helping him. இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எங்கே இருக்கான், நம்மக்கிட்ட எங்கே இருக்கான், சரியா? அவனுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்குன்னா இங்கேருந்து இப்படி வந்து இப்படி வரணும். இதுக்கு கொஞ்சம் வந்து அவனுக்கு வெறும் 3 பாயிண்ட்ஸில் நம்ம வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆன்சர் அண்ட் பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சொல்கிற மாதிரி சீகல் லெசன்லேருந்து வந்துருச்சு. டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள் அண்டர்வென்ட் பை த யங் சீகல் டு ஓவர்கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். வெரி இம்பார்ட்டண்ட். கன்ஃபார்ம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கும் படிச்சுட்டு போங்க. இந்த பேரா வந்து ஸ்மாலாக படிக்காதீங்க, இது எல்லா கொஷின் பேப்பர்லேயும் வந்திருக்காங்க, கொஞ்சம் பிக்காக படிச்சுட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போயம்லேருந்து ஐ எம் எவ்ரி உமன் சம்மதி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து லைஃப் போயம்லேருந்து வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா லைஃப் போயமும் எப்பயுமே ரிப்பீட் ஆகிருக்கு, அதனால இதுவும் கொஞ்சம் பிக்காக சினாப்சிஸ்லாம் போட்டு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரீட் த ஃபாலோயிங் ஸ்டாண்ட்ஸா. இதோடைய ரைமிங் வேர்ட்ஸு, ரைமிங் ஸ்கீமு, அலிட்ரேஷன் வேர்ட்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேராஃப்ரைஸ் பண்ணணும் இந்த ஸ்டாண்ட்ஸாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆர்டரில் அது அரேஞ்ச் பண்ணணும். ஜிக்ஸாக் ஸ்டோரி. இல்லைனா வந்து இதை அட்டன் பண்ணாதீங்க. 37th கொஷின் தேவையில்ல, நம்ம எப்பயுமே இந்த பேரா ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணதை எழுதுங்க. 38th கொஷின் இஸ் வெரி ஈஸி. தென் செக்ஷன் 4 8 மார்க்கில் 5 மார்க் கொஷின்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க, இமெயில் கேட்டிருக்காங்க, நோட்டீஸ். தென் இந்த பிக்சரை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நோட்ஸ் ஆஃப் சம்மரி நீ அட்டன் பண்ண தேவையில்ல, விட்டுரு. நோட்ஸ் ஆஃப் சம்மரியும் இந்த எரர்ஸும் விட்டுறலாம், சரியா? இந்த 4 தானே நான் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 4 அட்டன் பண்ணுறு, 43 44 விட்டுரு. நெக்ஸ்ட்டு மெமரைட்டர், அதாவது போயமை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி ஈஸி. போயம் ஆயினும் இது வந்து ஈஸியாக மார்க்கும் எழுதிருங்க. தென் சப்ளிமெண்ட்ரியிலேருந்து ஒரு 8 மார்க் வரும் இல்லையா, இது வந்து ஒரு 3 pages மேக்ஸிமம் எழுதிடுங்க, சரி? அப்போ தான் வந்து 8 மார்க் வந்து கம்பல்சரி கிடைக்கும். இதில் உங்களுக்கு எது வந்திருக்கு? இதுக்கு வந்து ப்ராஸ்பரோ கேட்டிருக்காங்க. இந்த ப்ராஸ்பரோவில் இருந்து ஒன்று வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜிக்ஸாக். மோஸ்ட்டாக ஜிக்ஸாக் தான் எல்லாேருக்கும் தெரியும், அதை படிச்சுக்கோங்க. ஜிக்ஸாக் ஈஸி, ரெண்டுமே தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 8 மார்க் கொஷின். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த
47 அட்டன் பண்ணுங்கள். 47ல் வந்து ஏ அட்டன் பண்ணுங்கள். பி அட்டன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குழம்பும். தட்ஸ் ஆல். இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் தாங்க. தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் எக்ஸாம்.